Hello viewers, welcome to Maritas Creative Food. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு ஸ்லோவான பிரியாணி தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம். லைவா நம்ம எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். எவ்வளவு சின்னதா கட் பண்றோமோ உங்களுக்கு வெங்காயம் தெரியணும், வெளியில தெரியணும், அதாவது பிரியாணில உங்களுக்கு வெங்காயம் இருக்கிற மாதிரி தெரியணும்னா இந்த மாதிரி நீல வாக்குல மட்டும் கட் பண்ணுங்க. இல்ல எனக்கு வெங்காயம் நடுவுல வரது பிடிக்காது அப்படினா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. எப்படியும் நம்ம குக்கர்ல வேக வைக்கிறப்ப வெங்காயம் நல்லா வெந்து அதோட mix ஆயிடும். இங்க ஒரு 4 வெங்காயம் எடுத்துர்க்கேங்க. எல்லா வெங்காயத்தையும் ஒண்ணு ஒண்ணா நம்ம கட் பண்ணலாம். ஒரு பக்கம் சின்னதா கட் பண்ணிட்டு நடுவுல ஒரு கட்டு மட்டும் கொடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன் வெங்காயத்தை. அடுத்து தக்காளி எடுத்துக்கலாம். அதையும் கொஞ்சம் 8ஆ கட் பண்ணிக்கிறேன். 8 துண்டு வர மாதிரி கட் பண்ணிட்டு அதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை தான் வதக்க போறோம். அதுக்கு அப்புறம் தான் தக்காளியை போட போறோம். இல்லனா தண்ணில வதங்கன மாதிரி ஆயிடும். வெங்காயம் எண்ணெயில வதங்கணும். தக்காளிக்கு அப்புறம் பச்சை மிளகாய் எடுக்க போறோம். கட் பண்றது இப்படி தான் கட் பண்ணனும், அப்படி தான் கட் பண்ணனும்னா கிடையாது. நமக்கு ஏத்த மாதிரி நம்ம சீக்கிரம் வதங்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகாயை ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நறுக்கிக்கிறேன். எப்பவுமே நடுவுல 2 துண்டா போடுவாங்க. அதுக்கு பதிலா இப்படி போட்டா அது இப்படி போட்டாலே உங்களுக்கு அதுல நல்ல காரம் இறங்கிரும். அதே நேரம் ரொம்பவும் பச்சை மிளகாய் தனித்தனியா சின்ன சின்ன துண்டாகலாம் போகாது. அதனால நான் இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணிக்கிறேன். அடுத்து நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். வீட்ல அரைச்சதா இருந்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு கடையில வாங்குனத தான் யூஸ் பண்ண போறேன். அடுத்து ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஸ்பைசஸ் நம்ம எவ்வளவு போடுறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு அந்த பிரியாணியோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஒரு குக்கர்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். நம்ம நெய்யும் சேர்க்க போறோம். நெய் நான் இங்க ரொம்ப சேர்க்கல. கடைசியா கிளறப்ப மட்டும் தான் சேர்த்திருக்கேன். அதனால எண்ணெயில கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லா ஸ்பைசஸுமே போட்டுக்கோங்க. பட்டை பவுடரா இருந்தா நீங்க வெங்காயம் போடுறப்ப பட்டையும் சேர்த்து போட்டுக்கோங்க. இல்ல முழு பட்டையா இருந்துச்சுனா நீங்க அப்படியே முன்னாடி எண்ணெய் தாளிக்கிறப்ப நீங்க போட்டுக்கலாம். எப்பவுமே பட்டை வாங்குறப்ப சுருள் பட்டை கொஞ்சம் நல்ல குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. சுருள் பட்டையா வாங்கிக்கணும். சோம்பு அதிகமா போகாத மாதிரி பாத்துக்கோங்க. இல்ல கொஞ்சம் இனிக்கும். ஏலக்காயும் சோம்பும் கரெக்ட்டான 1 ஸ்பூன் அந்த அளவுக்கு போட்டா போதும். ஏலக்காயும் ஒரு 2 ல இருந்து 3 ஏலக்காய் போட்டா போதும். சின்னதா இருந்தா 3, பெருசா இருந்துச்சுனா 1 ல இருந்து 2 போட்டா போதும் உங்களுக்கு. இது நல்லா வதங்கட்டும்.
இப்போ வந்து நான் அடுப்பை வந்து ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் நல்லா வதங்கட்டுன்றதுக்காக. நம்ம கொஞ்சம் கிளறணும்னா பட்டையோட முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் ரெண்டுமே சமமான அளவில் வதங்கியிருக்கும். இந்த சைடு நான் வந்து எக்கு வேக வைக்க போகிறேன். முட்டை வாங்கினோடனே எப்போவுமே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டையை யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை இதில் முட்டை உடஞ்சி போச்சுன்னா அது எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால் முட்டை வாங்கினோடனே ஃபஸ்ட்டு நல்லா வந்து ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வேக வைங்க. முட்டை வந்து நான் வந்து மைனஸ் செய்கிறதுக்காகவும் 2 முட்டை 3 முட்டை வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காகவும் எடுத்திருக்கேன். எக் மைனஸும் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இந்த வீடியோவிலே பார்க்கலாம். அதையும் இதோடவே செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் நல்லா வந்து வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுட்டு அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடி பிடிக்கும், ஏன்னா நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கு. அதோடு நம்ம தண்ணியாக இஞ்சி பூண்டு போடுறோம். கொஞ்சம் அந்த மாய்ச்சர் இருக்கிறதுனால கண்டிப்பாக அடி பிடிக்கும். கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க அந்த 2 பச்சை மிளகாய் இதுவும் எண்ணெயில் வதங்கணும், அதனால் இப்பயே சேர்த்துட்றேன். இஞ்சி பூண்டு வதங்கினோடனே வெங்காயத்தையும் அதில் சேர்த்துட்றேன். வெங்காயம் கொஞ்ச நேரம் எண்ணெயில் கண்டிப்பாக வதங்கணும். எண்ணெயில் வதக்கி செய்கிற வெங்காயத்துக்கும் தண்ணியில் வேக வைக்கிற வெங்காயத்துக்கும் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் நமக்கு இருக்கும். அதனால் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இதில் தண்ணி ஊற்ற போகிறோம். அதே மாதிரி வெங்காயம் கொஞ்சம் சுருளை வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து அதையும் வதக்கிட்டணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நடுவில் அந்த இஞ்சி பூண்டு உங்களுக்கு அடியில் பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எடுத்துருங்க, இல்லை தீஞ்சு போயிடும். அதில் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம போட போகிறது தக்காளி. என்னதான் 4 வெங்காயத்தை போட்டாலும் அங்கே மிச்சம் இருக்க வெங்காயத்தை நம்ம போடாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மனசே ஆறாது. அந்த வெங்காயத்தை கஷ்டப்பட்டு வெட்டியிருக்கோம், அதில் 2-3 துண்டு மிச்சமானால் கூட நமக்கு வேறு வேலையில் கவனம் போகாதுங்க. அதனால் அந்த சின்ன இதையும் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டோன்னே கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தக்காளியோட ஜூஸ்லே உங்களுக்கு வந்து வெங்காயமும் நல்லா வதங்கும். நல்லா வந்து அந்த தக்காளி சுருள்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஏன் வேக வச்சா வெந்துருமே, எதுக்கு சுருளை வதக்கணும் அப்படின்னா, இங்கே சுருளை வதக்க தான் அந்த எண்ணெயில் வதங்குறப்ப தான் அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் தக்காளியை வந்து வேக வச்சிங்கன்னா அது அப்படியே முழுசாக தான் இருக்கும். அதை நம்ம நசுக்கி விட்டு அது வந்து தண்ணியில் வெந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு எண்ணெயில் வேக வச்சு நல்லா எல்லாத்தையும் வதக்கிட்டு சுருளை வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றுறோம். தக்காளியை மேலே கொஞ்சம் அப்படி நசுக்கி விட்டோம்னா அதோட ஜூஸ் இறங்கி அந்த தோல் வந்து சுருங்கிடும். கொஞ்சம் அந்த தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும்.
என்னோடது கொஞ்சம் ஜூஸ் இல்லாத கெட்டி தக்காளியாக வந்துருச்சு. அதனால வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குது. நல்ல நாட்டு தக்காளி பழமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் வதங்கிடும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து சுருளை வதக்கணும். அந்த சைடு முட்டையை நான் வேக வச்சிட்டேன். நல்லாவே வதங்கிருச்சு. எல்லா தக்காளியும் சுருங்கி போய் நல்லா வந்து ஒரு நல்ல மிக்ஸ் ஆகி கிரேவி பதத்துக்கு நான் உங்களுக்கு கிடச்சிருக்கீங்க. அடுத்து நான் அரிசியை வந்து ஒரு 3 தடவை கழுவி வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் வந்து அரிசியை வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் வெட்ட ஆரம்பித்தது முன்னாடியே வந்து அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். அதில் பட்டை, கிராம்பு, சீரகம் கொஞ்சம், பிரியாணி இலை 1 எல்லாம் போட்டு அதையும் சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் இருக்க தண்ணியை வந்து அளந்து ஊற்றிக்கோங்க. 2 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன். ஒரு டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி. இது பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால நான் வந்து தண்ணி அளவை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஒரு 2 டம்ளர் தண்ணியை நான் வந்து குறைச்சி தான் வச்சுருக்கேன். அரிசி எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் தண்ணி வந்து ஊற்ற போகிறோம். தேவையான அளவு தண்ணி எடுத்துட்டு அதை நம்ம ஊற்றுறோம். ஆறு டம்ளர். ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து ஒரு கையளவு போட்டேன் நான். நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூள், மசாலா தூள் வந்து ரொம்ப கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான் இதில் சேர்த்துருக்கேன். அதாவது கரம் மசாலா தூள். இந்த சைடு நம்ம அரிசி வேகிறதுக்காக குக்கரை மூடிடுவோம். அந்த சைடு முட்டை அழகாக வெந்துட்டுருக்குது. என்னோட குக்கருக்கு நான் வந்து ஒரு 3 விசில் விடுறேன். ஒரு விசில் முடிஞ்சிடுச்சு. என்னோடதுக்கு 3 விசில் வச்சா போதும். நீங்கள் குக்கரோட சைஸும் அதோட கனத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எத்தனை விசில் விடணுமோ அத்தனை விசில் வந்து விட்டு எடுங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ திறந்து பார்க்கலாமா எப்படி வந்துருச்சுன்னு? 3 விசிலுக்கு அப்புறம் திறக்க போகிறோம். நல்லாவே வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம கிளறலாம். ரொம்ப அழுத்தி கிளறிடாதீங்க. சாதம் வந்து நல்லா நசுங்கிடும். அதனால கொஞ்சம் பார்த்து கிளறுங்க. அடுத்து நம்ம வந்து முக்கியமான வேலை ஒன்று பண்ண போகிறோம்.
இப்போ லைட்டாக தண்ணி ஊற்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதை எடுக்கிறதுக்காக நம்ம வந்து வேடு கட்ட போகிறோம். அடியில் ஒரு தோசைக்கல் வச்சு அதை சூடுபடுத்திட்டு அதில் வந்து இந்த குக்கரை வச்சுருவோம். அதுக்கு மேலே ஒரு ஈர துணி எடுத்துப்போம். ஈரம்னா ரொம்ப ஈரம் இல்லை, லைட்டான ஈர துணி எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுவோம், டைட்டாக வந்து எந்த பக்கமுமே காற்று போகாத மாதிரி அதை கட்டிடலாம். இப்போ இந்த கீழே பிரியாணியில் இருக்க ஆவி வந்து நமக்கு மேலே வந்து அந்த துணி இழுத்துக்கும். காட்டன் துணியாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு நல்லா இழுத்துக்கும். அவ்வளோதான். மேலே ஒரு வெயிட் வச்சு காற்று போகாத மாதிரி மூடிடலாம். அடுத்து நம்ம மயனைஸ் செய்யலாம். எக்கெல்லாம் வெந்துருச்சு. எல்லாத்தையும் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 10 பல்லு பூண்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் தோல் உரித்து தாங்க சேர்க்குறேன். சில பேர் வந்து தோல் உரிக்காமல் அப்படியே வந்து பூண்டை போட்டுருவாங்க. இது கார்லிக் மயோனைஸு. பூண்டு வந்து ஒரு 7-8 பல்லு போட்டுட்டா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப பூண்டும் போட்டுறாதீங்க, காரம் எடுக்கும். அதனால் கரெக்டாக வந்து ஒரு 8 பல்லு பூண்டு போட்டால் போதும். தோல் உரிக்காமையும் போடலாம், ஆனால் அது வந்து நமக்கு கொஞ்சம் அந்த நரன்னு இருக்கும். அதனால அது ஒருவேளை தோல் அரையாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மாட்டோம். அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு தோலையுமே, அது எல்லா பூண்டுலேயுமே தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்தையும் ஒரு சின்ன மிக்சியில் போட்டுட்ருக்கேன். இந்த மயனைஸ் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே வந்து உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அங்கே பிரியாணியில் வந்து நான் வேறு எதுவுமே போடலை, பிளெயின் பிரியாணி. தொட்டுக்க இந்த மயனைஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு உரிச்சாச்சு. கையோட சின்ன சின்ன வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கடைசியில் வேலை இருக்காது. பூண்டு உரிச்சோடனே அந்த தோலை எடுத்து நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம். அடுத்து முட்டையை வந்து என்ன பண்ணுறேன், அதில் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இங்கே நான் கொஞ்சமாக தயிர் சேர்த்த மாதிரி தான் காமிக்கிறேன், பட் கொஞ்சம் வந்து அதிகமாக தயிர் சேர்த்துருக்கேன் நான் இங்கே. முட்டைக்கு ஏற்ற மாதிரி தயிரை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ 2 முட்டை போடுறீங்கன்னா ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக போடுங்க. இல்லை ஒரு 4 முட்டை போடுறோம் அப்படின்னா ஒரு 1/2 கப்பு தயிர் ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி நான் வந்து எங்கேயுமே ரொம்ப சேர்க்கலை, லைட்டாக அந்த இது மட்டும்தான், கொஞ்சம் தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். முட்டையை வந்து நம்ம கட் பண்ணி இதில் போட போகிறோம். ரெண்டாவது முட்டை, மூணாவது முட்டை போட்டிருக்கேன்.
மொத்தம் 4 முட்டை இதில் போட்டிருக்கேன். 4யுமே துண்டு துண்டாக நறுக்கி தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். போய் அரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். உப்பு, அதுக்கப்புறம் வந்து புதினா, அதெல்லாம் வந்து பவுடர் புதினா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்சர் கொடுக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக புதினா அரைச்சிங்கன்னா அது வந்து டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு தெரியும். நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா கொல கொலன்னு கொஞ்சம் ஆகிடும். கரெக்டான அளவு தண்ணி ஊற்றுங்க. அதுதான் இதில் வந்து முக்கியமான விஷயம். இப்போ நம்மளோட கார்லிக் மயோனைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் புதினா பொடி தாங்க சேர்க்குறேன். எனக்கு அந்த டெக்ஸ்சர் வரணுன்றதுக்காக தான் புதினா பொடி சேர்க்குறேன். புதினா மின்ட் வந்து ஃப்ரெஷ் லீஃப் வச்சுருந்தீங்கன்னா அது கூட வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் மிளகுத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம அரைச்சி எடுத்தோம்னா, இல்லை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணால் கூட போதும். மிளகாத்தூளும் ஒரு பிஞ்ச் அளவு போட்டிருக்கேன். இது தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு மிளகுத்தூள் போடுறதுனால மிளகாத்தூள் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு டைம் அரைச்சா வந்து நமக்கு நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் வந்து திக்னஸும் வந்து உங்களுக்கு இதெல்லாம் சேர்க்குறப்ப வந்து கிடைக்கும். பல்ஸ் மோடில் தான் நான் வந்து அரைக்கிறேன். ஏன்னா வந்து அடியில் அந்த மூடியில் இருக்கிறது கூட உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரும். அதனால் பல்ஸ் மோடில் வந்து அரைச்சிக்கலாம். எடுத்துகிட்டு வரப்போ பாருங்கள், அதோட டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலுமே இதில் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க 3-4 பொருளை வச்சுட்டு தான் செய்கிறோம். இந்த மாதிரி மயோனைஸ் செஞ்சு கொடுங்க. கடையில் வாங்குறதுக்கு இப்படி ஒரு மயோனைஸ் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நல்லா அரைஞ்சு நல்லா கிடச்சிருக்கு. கீழே தண்ணி மாதிரி ஊற்றாமல் ஒவ்வொரு ட்ராப்பாக ஊற்றுது. மயோனைஸ் வந்து உங்களுக்கு இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை விட கூட கொஞ்சம் வந்து திக்காக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம தம் போட்டோம் இல்லையா, அந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மேலே ஈரம் காத்திருக்கு, நல்ல ஈரத்தை இழுத்துருக்கு.
துணி நல்லா வந்து உங்களுக்கு ஈரமாக தெரியுது. அவ்வளோதான், நல்லா வந்து பொல பொலன்னு பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. பிளெயின் பிரியாணி எக்கு வித் மயோனைஸ் நம்ம இன்றைக்கி டிஃபன் பாக்ஸில் தான் கட்ட போகிறோம். இன்றைக்கி லஞ்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். எக்கோட பிரியாணியோட மைனேஸோட ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். டேஸ்டியான ஒரு சாப்பாடு இன்றைக்கி. இந்த மாதிரி காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எந்த வேஸ்ட் பண்ணாமையும் உங்கள் குழந்தைங்க டிஃபன் பாக்ஸில் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் நல்லா சுட சுட இருக்குது. எக்கு கட் பண்ணி பெப்பர் சால்ட் போட்டு மேலே கொஞ்சம் மயோனைஸ் வச்சு கொடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தனியாக சாப்பிட தான் பிடிக்கும் அப்படின்னா அதை எக்கோட தனியாக வச்சு அதையும் நம்ம பேக் பண்ணிடலாம். ஏற்கனவே நான் வந்து இங்கே கொஞ்சம் வந்து ஸ்பைசியாக இருக்கிறதுனால நான் வந்து கட் பண்ணி பெப்பர் உப்பு போடலை, அப்படியே தான் வந்து வச்சு கொடுக்குறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. லைட்டாக கொஞ்சம் புதினா பொடி மட்டும் அது மேலே நான் தூவிக்கிறேன். தேவைப்பட்டால் நம்ம பெப்பர் கூட போட்டுக்கலாம். பெப்பர் சால்ட்டு எது வேணுமோ நம்ம வந்து போட்டுக்கலாம். ஏற்கனவே எல்லாமே போட்டாச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து காரமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓவர் ஸ்பைசியாகவும் இல்லாமல் அதே நேரம் ஸ்பைசியோடு சேர்த்து உங்களுக்கு அந்த எக்கு மயோனைஸு எக்குன்றது ரொம்ப பிளெயினாக இருக்குது. அது வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். எப்போவும் வெங்காய பச்சடி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எக்கோட மயோனைஸ் செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்மளும் சாப்பிட ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஈஸியான பிளெயின் பிரியாணியும் எக் வித் எக் மயோனைஸும் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இனிமேல் நம்மளோட ஃபோட்டோ ஷூட் தான். நம்ம செஞ்சதை நம்மளே எவ்வளோ அழகாக ஃபோட்டோ எடுக்க முடியுமோ அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம இதை விட சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம்.